எங்க நான் சர்ச்சுக்கு நீட்டாக கிளம்பிட்டேங்க. அலங்காரம்லாம் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு இல்லைங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள். அதனால நான் ஃபுல்லாக நீட்டாக கிளம்பிட்டேன். சர்ச்சுக்கு போகலாமாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அலங்காரம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லுது உட்கார்னானுக்கு வேதத்துலேருந்து சொல்கிறேன். பரிசுத்த அலங்காரன்றது வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. வேதத்தில் என்ன சொல்லியிருக்குது? 96ஆம் சங்கீதத்தில் 6வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? 9வது வசனத்தில் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பரிசுத்த அலங்காரன்றது நமக்கு எப்படின்னா என்னென்னு வேதத்தில் பார்க்கணும்னா ஆவியின் கனிகள். கலாத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 22லேருந்து படிச்சுன்னா அந்த ஆவியின் கனிகள் 9 விதமான கனிகள் இருக்கு பார்த்தியா, அதுதான் நமக்கு தேவை. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அதை வந்து நிறைய பேர் மறந்துட்டாங்க. அந்த வசனத்தில் மேலது மட்டும்தான் சொல்லுவாங்க இல்லையா, கீழே இருக்கிற ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லை. இன்னைக்கு நம்ம என்னதான் கோட் சூட்டு போட்டாலும் சென்ட் அடிச்சுட்டு குளிச்சுட்டு என்னதான் ஆராதனைக்கு போனாலும் அது உகந்த வாசனையா இருக்குமான்னு தெரியாது. இந்த ஆவின் கனிகளை நீ அணிகலனா, இப்போ நம்ம கமெண்ட் போட்டிருக்கோம், பொட்டு வச்சு சில பேர் பொட்டு வைக்கிறாங்க, பூ வைக்கிறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா மேட்சிங் மேட்ச்சு எல்லாமே பண்ணிட்டு போகிறாங்க. அது அலங்காரம் கிடையாது. ஆவியின் கனிகளோடு நம்ம போய் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது தான் அது தேவனுக்கு உகந்த வாசனையாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, இல்லை நான் நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி நான் வந்து பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் நினைக்கிறேன். ஆனால் அது உள்ளத்தை வந்து தேவன் பார்க்குறேன். அது அவங்கவுங்களுடைய காரியங்கள் வந்து ஆண்டவருக்கு அவங்களுக்கு தெரியும். வெளித்தோற்றத்தை ஏன்னா மினிக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க, பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு அவங்க பரிசுத்தவான்களாம் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் உள்ளான மனிதனை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்ம எப்படி தொழுது கொள்ளுகிறோம் அப்படின்றது வேதத்துலேருந்து நம்ம ஆராயணும். அதாவது பயப்படணும். ஆவியின் கனிகள் நம்ம அணிஞ்சு, இன்னைக்கு ஆவியின் கனிகள்னா சொல்லப்பட்டிருக்கிற அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் வந்து நமக்குள்ள இருக்கும். எல்லாம் இருந்து போய் ஆராதிக்கும் பொழுது தேவனுக்கு உகந்த ஆராதனையாக இருக்கும். அதுபடி ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு போட்டாலும் சரி, எப்படி போனாலும் சரி, நம்ம ஏழ்மையாக போய் ஆராதிச்சாலும் சரி, இதெல்லாம் நம்மளிடத்துல இல்லைன்னா ஆண்டவர் மாதிரி நம்ம மாறலைன்னா அந்த ஆராதனை அது வீணான ஆராதனையாக. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அஞ்ஞானிகள் பலியிடுறது போல எனக்கு பலியிடாதீங்கன்னு சொல்லி ஆண்டு என்ன சொல்கிறார்? வேதத்தில் சொல்லியிருக்காரு. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. சும்மா வெளித்தோற்றத்துக்காக அப்படி இருந்துட்டு போகிறதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம். உள்ளான அலங்காரம், இந்த ஆவியின் கனிகள் அணிஞ்சு நடந்து பயந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யும். அப்படி செய்கிறத தேவன் ஆசீர்வதிப்பார், அங்கீகரிப்பார், விரும்புவார். சரியா? ஓகேங்க. இனி நான் வந்து நம்ம இப்போ கிளம்பலாமா? சமாதானமா?